நிதியமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் பேசியதாக வெளியான ஆடியோ விவகாரத்தில் மட்டமான அரசியல் செய்பவர்களுக்கு விளம்பரம் தேடித்தர விரும்பவில்லை என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். முதலமைச்சர் ஸ்டாலின் உங்களில் ஒருவன் நிகழ்ச்சியில் மக்களின் கேள்விகளுக்கு பதிலளித்துள்ளார். அதில் கோடிக்கணக்கான மக்களின் பிரதிநிதிகள் சேர்ந்து சட்டப்பேரவையில் நிறைவேற்றி அனுப்பும் மசோதாக்களை நியமன ஆளுநர் கிடப்பில் போட்டிருப்பதாகவும் இது மக்களாட்சி மாண்புக்கு இழுக்கு என்றும் தெரிவித்தார். பாஜக ஆட்சிக்கு வந்தால் தெலங்கானாவில் இஸ்லாமியர்களுக்கான இடஒதுக்கீட்டை ரத்து செய்வோம் என்று அமித்ஷா பேசியிருப்பதற்கு கண்டனம் தெரிவித்த முதலமைச்சர் தேர்தல் அரசியல் லாபத்திற்காக அமித்ஷா இவ்வாறு பேசியிருப்பதாக சாடினார். சமூகத்தின் மீதான வன்மம் தான் இதன் மூலமா வெளிப்படுது. தேர்தல் அரசியல் லாபங்களுக்காக உள்துறை அமைச்சர் இப்படி சொல்லி இருக்கிறார். இஸ்லாமியர்கள் மீது வெறுப்பை உமிழ்வதுதான் இந்து மக்களை திருப்திப்படுத்தும்னு பாஜகவோட தலைமை அவர்களாகவே கற்பனை செஞ்சிருக்கிறாங்க. ஆனா உண்மை அப்படி அல்ல. பாஜகவுக்கு வாக்களிக்காத பெரும்பான்மையான மக்களும் இந்துக்கள் தான். ஆனா அவங்க அமைதியையும் சகோதரத்துவத்தையும் விரும்புகிற மக்கள். பாஜக தன்னுடைய வெறுப்புணர்ச்சியை குறிப்பிட்ட சிலர்கிட்ட திணிச்சு அதுதான் ஒட்டுமொத்த மக்களோட மனநலன்னு காட்ட நினைக்குது. நிதியமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் ஆடியோ விவகாரத்தில் அவரே 2 முறை விளக்கமளித்து விட்டதாகவும் மக்களுக்கான பணியை செய்யவே தனக்கு நேரம் சரியாக இருப்பதால் இதுகுறித்து பேச விரும்பவில்லை என்றும் முதலமைச்சர் தெரிவித்தார். மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோவில் சித்திரை திருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சியான திருக்கல்யாணம் கோலாகலமாக நடைபெற்றது. மணக்கோலத்தில் காட்சியளித்த அம்மனையும் சுவாமியையும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தரிசனம் செய்தனர். உலக புகழ்பெற்ற மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் சித்திரை திருவிழா கடந்த 23ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. திருவீதி உலாவிற்கு பிறகு சுந்தரேஸ்வரரும் மீனாட்சி அம்மனும் வடக்கு மேற்கு ஆடி வீதியில் உள்ள திருமண மண்டபத்தில் எழுந்தருளினர். காலை 8:35 மணிக்கு மீனாட்சி அம்மன் சார்பிலும் சுந்தரேஸ்வரர் சார்பிலும் பிரதிநிதிகளாக இருந்து பட்டர்கள் மாலை மற்றும் வைபவம் அரங்கேறியது. சுவாமிக்கும் அம்மனுக்கும் பட்டு சாத்தும் நிகழ்ச்சி நடைபெற்றது. அதன்பின் வேத மந்திரங்கள் மங்கள வாத்தியங்கள் முழங்க மிதுன லக்னத்தில் மீனாட்சிக்கும் சுந்தரேஸ்வரருக்கும் திருக்கல்யாணம் நடைபெற்றது. இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் மேரேஜ் பண்ணி இங்க கல்யாணத்துக்கு வந்திருக்கேன். நல்லா இருந்துச்சு.